ஹாய் ஃபுட் லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மேங்கோ புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் மேங்கோ புட்டிங் பண்ணுறதுக்கு 2 மேங்கோ எடுத்திருக்கோம். அதுக்கு புளிப்பில்லாத நல்லா பழுத்த மேங்கோவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மேங்கோவோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம கட் பண்ணி வச்சிருக்க மேங்கோவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இப்போ ஓரமாக வைக்கலாம். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் இந்த பாத்திரத்தை வச்சு அதில் 250 ml பாலை ஆட் பண்ணணும். இப்போ இந்த பால் திக்காகிறது வரைக்கும் இதை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இப்போ நாம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த மேங்கோவை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதோட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மேங்கோ ஆல்ரெடி இனிப்பாக தான் இருக்கும். அதனால இதோட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தா போதும். சர்க்கரை சேர்த்து இது நல்லா கரைகிறது வரைக்கும் இதை கலந்து விடணும். ஒரு கப்பில் கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க. அதோட 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விடுங்க. இது நல்லா ஆறுனதும் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் உள்ள கேப் இல்லாமல் செட் ஆகும். இப்போ நாம் இதை 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்காம கீழே செல்ஃபில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு.